வணக்கம் மக்களே. அதாவது உலகத்துல பல விஷயங்கள், விசித்திரமான நிகழ்வுகள்லாம் நடக்கும். இன்றைக்கு ஒரு விசித்திரமான விஷயத்த நடக்கும்னு சொல்லி யார் சொல்லியிருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நவரச நடிகர் மற்றும் தீர்க்க தரிசன புயல், தீர்க்க தரிசன திலகம், இப்படி பன்முகம் கொண்ட மோகன் சி லாசரஸ் ஐயா என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கறத நம்ம கேட்போம். அறிந்து கொள்ளுங்க, இனி ஒரு காரியத்தை விளங்க வேண்டும். சரியா? உலகம் தழுவின ஒரு பஞ்சம் வரப்போகிறார். எப்பகலாவிய ஒரு பஞ்சம் வரப்போகிறது. சரியா? சரியா? இப்படி உலகம் தழுவின கொள்ளை நோய் வந்ததோ அதே மாதிரி அங்கொன்று இங்கொன்று பஞ்சம் காணப்பட்டாலும் ஓஹோ, மிகப்பெரிய பஞ்சம் இந்தியாவிலும் வரப்போகிறது. அப்படிங்களா ஐயா? சரியா? சரி மக்கள் உணவுக்காக கையேந்துகிற நிலைமை வரப்போகிறது. இது சரியா. ஆனா உங்கள்ட்ட ஒரு விஷயத்த கேக்குறையா. அதாவது தீர்க்க தரிசன புயல் நீங்க, தீர்க்க தரிசன திலகம், தீர்க்க தரிசன பயங்கரமான ஒரு நபர் நீங்க. இந்த உலகளாவிய கொரோனா வந்தது பாத்தீங்களா, அதுக்கு முன்னதாக தீர்க்க தரிசன ஆண்டனா இதாயிடுச்சா அப்படின்னு தெரியல. கொஞ்சமாச்சும் மாஸ்க் போடுங்க ஐயா. ஒரு கொடிய வைரஸ் ஒன்று தாக்கம் இருக்கிறது, அந்த தாக்கமானது உலகம் முழுவதும் பற்றி எறியும் அப்படின்னு சொல்லவே இல்லையா. ஆனா நீங்க சொன்னது என்ன தெரியுமா, கிறிஸ்துவ சபை விசுவாசிகளுக்கு இந்த ஆண்டு பூரணமான ஆண்டு, நல்ல ஆண்டாக இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதே வேளையில ஆட்சியிலும் மாநிலத்திலும் ஆட்சியை நான் கொண்டு வருவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் அப்படின்னு சொல்லி உருட்டுனீங்க. பயங்கரமான யுத்தத்தண்டி உருட்டுனீங்க. இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, உலகத்திலே பஞ்சம் வரும் அப்படின்னு சொல்றீங்க. நினைவுபடுத்துறையா, வேற ஒண்ணும் காயெல்லாம் படுத்தல. சரி, மேல சொல்லுங்க. எழுப்புதலுக்கான ஒரு ஆயத்தம். அரசாங்கம் நம்மளை காப்பாற்ற முடியாது, எல்லாம் மேடை போட்டு பேசுவாங்க, ஒருத்தரால நமக்கு ஆகாரம் கொடுக்க முடியாது. பரவாயில்ல. உணவுக்காக கையேந்துகிற நிலைமை வரப்போகிறது. ரோட்டுல மக்கள் கையேந்துகிற பிரகாரப்படி உணவு பஞ்சம் ஏற்படும். கையேந்தும்படி தெருக்களில் வருவார்கள். பஞ்சங்கள் அப்படியாக வரும், இப்படியாக வரும் அப்படின்னு அவருடைய ஆண்டனா எப்படி கரெக்டா இப்ப மட்டும் வேலை செஞ்சது, கொரோனாவோட வேலை செய்யாம போச்சு. எவ்வளவு கதை விடுறாரு பத்தியா. போற போக்குல பல நியூஸுகளை பார்க்க வேண்டியது, பல காரியங்களை பார்த்த உடனே இந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்க போகுது, அது நடக்க போகுது அப்படின்னு சொல்லி எத்தண்டி உருண்டு உண்டையா அப்படி போடுறது எப்படிப்பட்ட காரியம் பாருங்க. சரி, மேல சொல்லுங்க ஐயா. இது எழுப்புதலுக்கான ஒரு ஆயத்தம். அரசாங்கம் நம்மளை காப்பாற்ற முடியாது, எல்லாம் மேடை போட்டு பேசுவாங்க, ஒருத்தரால நமக்கு ஆகாரம் கொடுக்க முடியாது. எழுப்புதல் வருவதற்காக இப்படிப்பட்ட சம்பவங்கள்லாம் வரும் அப்படிங்கிற மாதிரி சார்வால் சொல்லியிருக்காங்க. அதாவது ஐயா, பழைய கஞ்சில கொஞ்சம் ஐஸ்கிரீம், ஒரு 5-6 போல ஐஸ்கிரீம் போட்டு கலக்கி புதுசா ஒரு காரியத்தை கொண்டு வந்து இதை சாப்பிடுங்கப்பா, இதுதாப்பா நியூ ஹைஜீனிக் ஃபுட் அப்படின்னு சொல்லுவீங்களா? ஒரு சேர மனம் திரும்புவது, ஒரு சேர பல காரியங்கள் நடப்பது. பழைய ஏற்பாட்டுல, பழைய உடன்படிக்கையில பழைய தீர்க்கதரிசிகள் உண்மையும் உத்தமமாக பயணித்தார்கள், உள்ளபடி இது பண்ணாங்க. யோனா நினைவை பட்டத்துக்கு அழிக்க போகிறேன், சோ இப்படிப்பட்ட பாவத்தில் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா எல்லாரும் ஒருமனப்பட்டு ஒவ்வொருத்தரும் உபவாசம் இருந்து கதறினார்கள், பதறினார்கள். சம்பவத்தை பார்த்து இது பண்ணாங்க, வச்சாங்க. பழைய ஏற்பாட்டுல ஒரு விஷயம் பஞ்சம் வருது அப்படின்னு சொன்னா, நாம யோசேப்பினுடைய காரிய சித்தியான யோசேப்பினுடைய காரியங்களை நம்ம வாசம் அப்படின்னு சொன்னா, எகிப்தினோடு கூட அரசபையில் இருந்த ஒரு சொப்பனக்காரனாக அறியப்பட்டவர். அப்படி அறியப்பட்டவர் கிட்டத்தட்ட 7 வருடங்கள் பஞ்சங்களினால் நாடு சூழ பஞ்சங்கள் ஏற்படும். சோ அதுக்கு முன்னதாக நாம ஸ்டோரேஜ் ஆஃப் ப்ராடக்ட், உணவு தயாரிக்கிற காரியங்கள், நெல்மணிகள், கோதுமைகள், இப்படி பல காரியங்களை சேகரித்து வைக்கும்படி ஒரு உத்தரவாக ஆண்டவரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டு ராஜாவிடத்துல சொல்றா. அது போக அவருக்கு ஒரு அதிகாரம் கொடுக்கப்படுகிறது. அந்த தினத்திலே பல இடங்கள்ல பஞ்சம் ஏற்படுகிறது, ஆனால் இங்கே பாதுகாக்கப்பட்டது. அப்படியானால் உலகம் முழுவதுமாக பஞ்சம் ஏற்படுகிறது என்றால் இவங்க கவர்மெண்ட்டுக்கு சொல்லணும், ஐயா ஐயா ஐயா, இந்த உலகத்துல இப்படியாக வரப்போகிறது, உலக பஞ்சம் ஏற்பட போகிறது, கவர்மெண்டே நீங்கள் என்ன செய்ய வேண்டும் அப்படி என்றால், நவ தானியங்களை எடுத்து வையுங்கள், கோதுமையை சேகரிப்பிலே வையுங்கள், பல காரியங்களை வையுங்கள்
அப்படின்னு சொல்லணுமே வெளிய இப்படி எழுப்புதல் அப்படின்னு சொல்லி பழைய வசனத்தை வச்சு புதுசோட உருட்டக்கூடாது. தனி மனித மனம் திரும்புதலை கர்த்தர் விரும்புகிறார். புரியுதுங்களா? சோ ஒரு விஷயத்த டிசைன் பண்றாருன்னா அது வேற மாதிரியான டிசைனா இருக்கும். புரியுதுங்களா? ஆண்டவருடைய டிசைனு பஞ்சத்தை வச்சுதான் ஆண்டவர்கிட்ட வரணும் அப்படிங்கிற எழுப்புதல் வரணுங்கிற அவசியமே கிடையாது. அதாவது ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவானவர் பரமேறி போய் பெந்தேகோஸ்தே பண்டிகை நாளில ஒருமனப்பட்டு கூடுறாங்க. அந்த பண்டிகையில வச்சு ஒருமனப்பட்டு கூடுறாங்க கலிலேயர்கள். அங்க 3000 பேர் ரட்சிக்கப்படுவதற்கு அவர்களுடைய ஒருமனம் காரணம். ஆண்டவருடைய பரிசுத்த ஆவியானவருடைய செயற்கை பலத்த கிரியைகளை காண்பிக்கும்படி அவங்களுடைய ஒருமனப்பாடு இருந்தது. அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டபடி நடந்தது. அங்க எங்கேயாவது எழுப்புதல்னு இருக்குதா ஐயா? இல்ல. ஏன்னு கேட்டீங்கன்னா நீங்க சொல்லாத காரியங்கள் இங்க வராது. வார்த்தைய பழைய ஏற்பாட்டுல இருக்கக்கூடிய வார்த்தையை எடுத்துக்கிட்டு பழசையும் புதுசையும் போட்டீங்கன்னா நல்லாவே இருக்காது. பொய் சொல்லக்கூடாது. புரியுதுங்களா? கொரோனாவோட உண்மை சொல்லியிருந்தா இது உண்மை அப்படின்னு சொல்லலாம். கொரோனா வர்றதுக்கு முன்னால கொரோனா வரப்போகிறது, கவர்மெண்ட் எச்சரிக்கையா இருக்கணும் அப்படின்னு சொன்னா அது ரைட்டு. ஆனால் இப்பொழுது குருட்டடி விருட்டடி அடித்து கொண்டு இப்பதான் அண்ணனுக்கு ஆண்டனா வேலை செய்யும் போல் இருக்கு. அது வரைக்கும் ஆண்டனா வேலையே செய்யல. போன இதுல பல உருட்டுகளை உருட்டினாரு, பல காரியங்களை பண்ணாங்க. காதுல ரத்தம் வர்ற மாதிரி விசுவாசத்தின் அடிப்படையில் சொன்னோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கதை வளர்க்கிறது. நன்கு பைபிளை வாசித்தவர்கள், நன்கு யோசித்தவர்கள், ஆண்டவருடைய ஆவியானவரோடு ஒருத்தங்க பயணிச்சாங்கன்னா இப்படிப்பட்ட காரியங்களை அங்கீகாரமே பண்ண மாட்டான்னு நான் சொல்றேன். திட்டமும் தெளிவாக சொல்றேன். ஏன்னு கேட்டீங்கன்னா கவர்மெண்ட், அதாவது இந்திய கவர்மெண்ட் அதனுடைய காரியங்களை 2024-25 கணக்கு விகிதத்தின்படி கவர்மெண்ட் ஒவ்வொன்றையும் சேகரிச்சு வச்சிருக்கு. கோதுமையாக இருக்கட்டும், பல காரியங்களாக இருக்கட்டும், இன்னும் இலவசமாக அரிசி பெறப்படுகிறோம். ஒவ்வொரு ஸ்டாக்கு பதப்படுத்தி வச்சிருக்கு. ஒவ்வொரு காரியங்களையும் பதப்படுத்தி வச்சிருக்காங்க. வெளிநாடுகளுக்கு அரிசி, உணவுகள், கோதுமைகள், சீனி மற்றும் பல உபகரணங்களை அமெரிக்காவுக்கும் மற்றும் ரஷ்ய மற்ற நாடுகளுக்கு, அரேபிய நாடுகளுக்கு மற்றும் பல நாடுகளுக்கு ஏற்றுமதி உணவாக போகிறது. அண்டை நாடான பாகிஸ்தானுக்கு பல காரியங்கள் அனுப்பிட்டு இருக்கு. தக்காளி முதல் காய்கறி முதல் எல்லா காரியங்களையும் அனுப்புது. அதாவது உலகத்திலே 2வது வர்த்தக, அதாவது தானிய கிடங்கு, பயங்கரமான கிடங்கு வச்சிருக்காங்க அப்படின்னா இந்தியா 2வது இடத்துல இருக்கு. எல்லாத்துக்கும் உதவி பண்ற அளவுக்கு இருக்கு, ஏற்றுமதி பண்ற அளவுக்கு வச்சிருக்காங்க. சரிங்களா? இப்போ உள்ள காலகட்டத்தில் எல்லாத்தையும் ஸ்டோரேஜா பண்ணி வச்சிருக்காங்க, இது பண்ணிருக்காங்க. அப்போ ஒரு மனிதர் பஞ்சம் ஏற்படுகிறது, பொருளாதாரத்துக்கு வீழ்ச்சி அடைய போகிறது என்றால் எச்சரிப்பு கொடுப்பாங்க. இந்த கவர்மெண்ட்னா எச்சரிப்பு கொடுக்கணும். ஒரு ராஜ்ய பாரத்தில் இருக்கிறாங்கன்னா ஒரு தீர்க்கதரிசியான இவரு என்ன சொல்லணும்? கவர்மெண்ட்டுக்கு சொல்லணும், இந்த மாதிரியான காரியங்கள் வரப்போகிறது, கொஞ்சம் கவனம் இருங்க அப்படின்னு. அதுபோக பஞ்சம் வரும், கொள்ளை நோய்கள் வரும், பஞ்சம் வருது அப்படின்னா அதுக்கு முன்னேற்பாடாக என்ன செஞ்சாங்க? கொரிந்தியர் பட்டத்தை வாசிங்க. கொரிந்தியர் பட்டத்துல இன்னொரு சபைகள்ல பஞ்சம் ஏற்படுகிறது, இன்னொரு நாட்டுல பஞ்சம் நடக்கு. பஞ்சத்துல இருக்காங்க, சாப்பாட்டுக்கு வழியில கையேந்திர லெவலுக்கு போகுது, வைக்குது. இல்லாதத்தில் உதவுவதற்காக என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, பவுல் இங்க இருக்கக்கூடிய செழிப்புள்ள நகரத்துல எடுக்கிறாரு காணிக்கை, எடுக்கிறாரு தானியத்தை, எடுக்கிறாரு பல காரியங்களை எடுத்து வற்புறுத்தி, தர்ம பணத்தையும் எடுக்கிறாரு, பல காரியங்களை எடுத்து என்ன பண்றாரு? அங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணினார் அப்படின்னு இருக்கு. எழுப்புதல் உண்டாக்கினார் அப்படிங்கிறதுல குறைவில் சமம் செய்வதற்கு, குறைவில் நிறைவாக்கும்படி, குறைவில் இது பண்ணுவதற்காக வேண்டி அப்படி இருந்துச்சு ஒழிய உங்க மாதிரி யுத்தத்தண்டி குண்டு போடவே இல்லை. சரியா? அப்ப ஒரு ஆண்டவர் டிசைன் பண்றாரு, ஆண்டவர் இது பண்றாரு அப்படின்னா உதவியாக கிறிஸ்தவர்கள் நிற்க வேண்டும், உதவியாக நீதி செய்ய வேண்டும், உதவியாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான். இப்படிப்பட்ட பெரிய உருண்டையா உருட்டுறது அல்ல. அதே மாதிரி எழுப்புதல் அப்படின்னு நீங்க ஏன் எழுப்புதல் நடக்கவே இல்லை? எழும்புடாதான எழுப்புதல் நடக்கும். கிறிஸ்தவர்கள் முழுசா பைபிள வாசிச்சிருந்தா இந்த மாதிரி சொல்ற காரியங்கள் எல்லாம் நம்பவே மாட்டாங்க. ஏப்பா தம்பி, போதும்பா, நீ பேசின பேச்செல்லாம் பார்த்தோம்ப்பா, விசுவாசத்தின் அடிப்படையில் சொன்னப்பா, வேற என்னப்பா சொன்னோம் அப்படின்னு சொல்லி கதை விடுவீங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் நடக்கும்னு சொன்னோமா, ஆவியானவர் சொன்னாங்கன்னு சொன்னோமா அப்படின்னு சொல்லி பல காரியங்களை பார்த்துட்டு வந்துட்டாங்க. இன்னுமாடா நம்புறீங்க? இவன் பேசுற பேச்ச உடனே ஏதாவது ஒண்ணு இது பண்ணி வச்சிடறோம். இங்க ஒருத்தன் எம்டி ஜெகன் ஒருத்தன் அடகான். அவன் என்ன இன்னைக்கு டுடே ஸ்பெஷல்ல நான் எடுக்கிற வாந்தி என்னன்னா அப்படிப்பட்ட வாந்தி அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். ஏதாவது உலகத்துல ஏதாவது நடந்துடக்கூடாது, இவனுக்கு மண்டை வேத்துரும். புரியுதுங்களா? சாப்பிட்டாதான் வேர்க்கணும், வெயில்ல போனாதான் மண்டை வேர்க்கணும். ஆனா நீங்க கேட்டாலே இவனுக்கு மண்டை வேத்துரும். அப்படியே உட்காந்துட்டு இருக்கும்போது கண்டென்ட் என்னடா அது, கண்டென்ட்டே இல்ல,
இதுதான் கண்டா? எடுறா ஏசைக்கையில, எடுறா ஏசாயாவ, தூக்குடா, கொண்டு வாடா இஸ்ரவேலையும் எதையும் மிங்கிள் பண்ணி டேக்கல் பண்ணி ஒரு பாயசத்தை போட்டு விடுவோம், ஒரு உருட்டு இதை போட்டு இந்தாங்க மக்களை பயங்கரமா நீங்க டுடே ஸ்பெஷல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்ற மாதிரி ஏதாவது ஒரு நியூஸ் வந்துடக்கூடாது. வெளிநாட்டுல ஏதாவது பஞ்சங்கள் பல காரியங்கள், ஆப்பிரிக்கன்ஸ் எல்லாம் பஞ்சமா இருக்கிறாங்க, ஆப்பிரிக்கன் நாடு எல்லாம் ரொம்ப வறுமையில கிடக்கு. நீங்க என்ன பண்ணிருக்கணும்? கிறிஸ்தவர்களா நம்ம என்ன செய்யணும்? ஏப்பா இப்படி ஆப்பிரிக்கன் எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க, இந்தியா சார்பில் அவங்களுக்கு கிறிஸ்துவை அறிவிக்கும் வண்ணமாக நாங்க இந்த மாதிரியான ஒரு டிஸ்ட்ரிபியூட் பண்ண போறோம், அவங்களுக்கு சாப்பாடு, உணவு, உடைகள் இவைகள் எல்லாம் கொடுக்க போறோம் அப்படின்னு சொல்லி கலெக்ட் பண்ணி நீங்க கிறிஸ்துவ அறிவிக்கலாம். அதுதான் நீதி. அதுதான் இப்போ வந்து எழுப்புதல், கிறிஸ்துவத்துக்குள்ளேயே எழுப்புதல் இல்ல. உங்களுடைய எழுப்புதல் எல்லாம் அப்படியாக இதுதான் எழுப்புதல். முதல்ல நோஞ்சட்ட மாதிரி வருவான் சபைக்குள்ள, அப்புறம் எழுப்புதல் ஆகுதுன்னா பண எழுப்புதல் வந்த உடனே என்ன பண்ணுவான்? அவன் எழும்பிட்டு பெரிய இவனாட்ட பரிசுத்தவான் மாதிரி பேசுவான். அவன் வருதாடா தூத்துக்குள்ள, அவன் வந்து வரும்போது நோஞ்சிட்ட மாதிரி வந்தான், பங்கு குமார் மாதிரி. இப்ப பாத்தீங்கன்னா அப்படியாக அப்படிங்கிறது. வரும்போது நோஞ்சிட்டே வர வேண்டியது. சினிமா துறையில வருவாங்க இல்ல, வரும்போது நோஞ்சிட்டே வருவான். இவனோட பெரிய ரோதனையா போச்சு. சும்மா இருந்தாலும் இருக்கலாம்யா, இவங்களெல்லாம் எதுக்கு கிறிஸ்துக்குள்ள வரானுவோ அப்படின்னு தெரியல. உண்மையில சொல்ல எப்படி இது பண்றாங்க? முதல்ல அப்ப உண்மை சொல்லணும். முதல்ல உண்மை சொல்லியிருந்தா இது உண்மைன்னு சொல்லலாம். இதுவே ஒரு பொய்யா இருக்கு, ஆண்டவர் சொல்லாத அடுத்தது சொல்றீங்க, அப்ப இதுவும் பொய்ன்னு தானே நாங்க நம்பணுமா? நீ சொல்லிட்டா நம்பிடணுமா? விசுவாசம் தடி நடக்காது. தீர்க்க தரிசனமா சொல்றது, ஆண்டவர் சொன்னாருங்கிறது, அதுக்கப்புறம் நடக்கலன்னா வேற மாதிரி சொல்றதா? மக்களை ஏன் கோமாளி ஆக்குறீங்க? மக்களை எதுக்கு கோமாளி ஆக்குறீங்க? எதுக்கு இப்படி வீண் விருதாவாக இது பண்றீங்க, வைக்கிறீங்க? வேதமா கிடைச்சது உங்களுக்கு இது பண்ணது வைக்கிறதுக்கு. அப்போ இந்த பஞ்சம் வரப்போகுது அப்படின்னா முன்னுக்கூட்டியே எல்லாத்தையும் அரிசியெல்லாம் சேகரிச்சு வைங்க. எல்லாத்துக்கும் உதவி பண்ற மாதிரி, தமிழகத்துக்கே உதவி பண்ற மாதிரி கிறிஸ்தவர்கள் எல்லாரும் வீட்லயும் 2 கிலோ, அதாவது ஒரு 10 மூடை அரிசி மூடையை வாங்கி வைங்க, காய்கறிகளை வாங்கி வைங்க, அல்லது எதையாவது வாங்கி வைங்க, சேமரிச்சு வச்சுக்கோங்க. மக்கள் வரும்பொழுது உதவியாக நில்லுங்க அப்படின்னு சொல்றதுதான் பஞ்சத்தில் நிக்கிறது. இது வந்து வஞ்சத்தில் நிக்கிறது. புரியுதுங்களா? வஞ்சத்தில் இவர்களுடைய வார்த்தையை பிரயோகம் படுத்துறாராம். எப்படி எழுப்புதல்ங்கிற பெயரோடு அவர் கொண்டு வராராம். எப்படி பழச கொண்டு வந்து புதுசியும் போட்டு இது பண்றது வைக்கிறது. பழைய புளித்து போன கஞ்சியோட புதிய அரிசியும் சேர்த்து புதிய சாப்பாட்டையும் போட்டு குழப்பி அடிப்பாங்க போல் இருக்கு. அப்படிதான் பண்றாங்க. வாக்கு தத்துவமா இருக்கட்டும், தசம்பாவா இருக்கட்டும், எல்லா காரியங்களையும் பழசையும் புதுசையும் போட்டு குழப்பி ஆண்டவருடைய காரியங்களே இல்லாம அப்படின்னா சுண்ணத்து பண்ணியா? பழைய ஏற்பாட்டு வாக்குத்தத்தத்தை சுண்ணத்து பண்ணணும். பழைய ஏற்பாட்டை எடுத்தோம் அப்படின்னு சொன்னா பல காரியங்கள் இருக்கு. 613 நியமங்களையும் வரிசையா கடைபிடிங்க. எல்லாத்தையும் கடைபிடிச்சிட்டு ஆண்டவர் சிலுவையில அவர் இதே பண்ணல, நியாயப்பிரமாணத்தையே நிறைவேற்றலன்ட்டு போயிடலாம். உடன்படிக்கையும் தேவாராதனையும் அவங்களுக்கு உரியதா இருக்கு. தீர்க்கதரிசனம் முன்னமே உரைக்கப்பட்டாயிட்டு, நீ ஒழுங்கா இரு அப்படிங்கிறதான் ஆண்டவர் சொல்லுகிற காரியம். உடனே பஞ்சு வந்துட்டு இது எதுக்கு? அச்சத்தை ஏற்படுத்தி இது தயார் பண்றது தானே? இப்படிதானே? பணம் தான். ஒவ்வொரு காலகட்டங்களிலும் அச்சத்தை ஏற்படுத்தி லட்சங்களை பார்ப்பதுதான் இவங்களுடைய வேலையாக இருக்கிறது. வேறொரு பதிவு. வணக்கம்.